சென்னை ஆலந்தூரில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் பொங்கல் தொகுப்பில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட வேட்டி சேலையில் ஊழல் முறைகேடு தொடர்பாக ஆதாரங்களுடன் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநரிடம் தமிழக பாஜக சார்பில் துணைத் தலைவர்கள் கரு நாகராஜன், பால் கனகராஜ், மாநில செயலாளர் கராத்தே தியாகராஜன் உள்ளிட்டோர் புகார் மனு கொடுத்தனர். பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் செய்தியாளர் சந்திப்பில் ஈடுபட்ட போது திமுக அரசு ஊழலை ஒன்றொன்றாக கொண்டு சென்று தமிழக மக்களை வஞ்சிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது. தொடர்ச்சியாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் திமுக ஃபைல்ஸ் 1, 2, 3 என வெளியிட்டுள்ளார். ராசா, கனிமொழி, சபரிசன் ஆடியோ விவகாரம் என அனைத்தையும் குறிப்பிட்டு வருகிறார். அமைச்சர் காந்தி ஊழலை குறிப்பிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ளோம். 67 கோடி ஊழல் நடந்திருக்கிறது. அரசாங்கம் விலையில் இருந்து 160 ரூபாய் வித்தியாசம் வருகிறது. காட்டன் பயன்படுத்துவதற்கு பதில் 78% பாலிஸ்டர் பயன்படுத்தப்பட்டுள்ளது. 1.68 கோடி ரூபாய் ஜவுளி ஊழல் நடந்திருக்கிறது. 320 ரூபாய் காட்டனுக்கு பதில் 160 குறைவு விலையில் பாலிஸ்டர் பயன்படுத்தப்பட்டுள்ளது. பொங்கல் தொகுப்பாக பொதுமக்களுக்கு கொடுக்கப்பட்ட வேஷ்டி சேலையில் 70 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது. 260 ரூபாய் மதிப்பீட்டில் கிடைக்கும் காட்டனை 320 ரூபாய் என அரசு கூறியுள்ளதாக தெரிவித்தார். சென்னையில் நடந்த பாஜக கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை, நாடாளுமன்றத்தில் சமீபத்தில் தயாநிதி மாறன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். 2 நாட்களுக்கு முன்பு நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நிர்மலா சீதாராமனை பார்த்து உங்கள் தோப்பனார் படமா என கேட்டார். நிர்மலா சீதாராமன் கண்ணியமான ஒரு நபர். அவர் இது குறித்தெல்லாம் பேச மாட்டார். ஆனால் நாடாளுமன்றத்தில் வைத்து தோப்பனார் படமா என்று கேட்ட தயாநிதி மாறனுக்கு பாஜக சார்பில் நான் பதில் சொல்லவில்லை என்றால் அது பெரும் தவறாகிவிடும். தயாநிதி மாறனை பார்த்து நான் கேட்கிறேன், முரசொலி மாறனின் மகன் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டுமே இன்று நீங்கள் இன்னும் அரசியலில் இருக்கிறீர்கள். இதை தவிர உங்களுக்கு அரசியல் இலக்கணம் எதுவும் இல்லை. 2011 சொந்த காரணங்களுக்காக அமைச்சரவையில் இருந்து வெளியேறியதாக சொன்னீர்கள். ஆனால் நீங்கள் ஊழல் செய்து அமைச்சரவையில் இருந்து துரத்தப்பட்டீர்கள் என்பது அனைத்து தமிழக மக்களுக்கும் தெரியும். இன்று நான் கேட்கிறேன், அமைச்சரவையில் இருந்து விலக வேண்டும் என்று உங்கள் தோப்பனார் சொன்னாரா? அமைச்சராக இருந்தபோது BSNL டெலிபோன் கனெக்ஷனை உங்கள் தனியார் டிவி நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக பயன்படுத்தினீர்கள். உங்கள் தோப்பனார் சொல்லியா அப்படி செய்தீர்கள்? தலைமை செயலாளரை பார்த்துவிட்டு வந்து நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்களா என்றீர்கள். உங்கள் தோப்பனார் சொன்னாரா இப்படி பேச வேண்டும் என்று? நீங்கள் பேசும் அதே மொழியில் எங்களுக்கும் பதில் பேச தெரியும். ஆனால் தேவையில்லாமல் பேச வேண்டாம் என இருக்கிறோம். வாரிசுகள் தான் இன்று சென்னை நகரின் MP-யாக இருக்கிறார்கள். அவர்கள் சென்னையை மொத்தமாக நாசம் செய்கிறார்கள். இந்த நிலைமையை நாம் மாற்ற வேண்டும். சென்னையில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் 3 MP-களும் நமது பிரதமர் மோடியின் கனவை ஆதரிப்பவர்களாக இருக்க வேண்டும். இதன் மூலம் புது சென்னையை நம்மால் கட்டமைக்க முடியும். தமிழ்நாட்டில் நாம் சரித்திரம் படைக்கப் போகிறோம். நாம் எதிர்பார்க்கும் அரசியல் மாற்றம் நிச்சயம் நடக்கும் என்று அவர் தெரிவித்தார். பீகார் மாநிலத்தில் கடந்த 2020 நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் பாஜக நிதிஷ்குமார் கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. இதன் பின்னர் முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் திடீரென பாஜகவுடன் கூட்டணியை முடித்துக் கொண்டு ராஷ்டிரிய ஜனதா தளத்துடன் சேர்ந்து ஆட்சி அமைத்தார். பின்னர் பீகாரில் ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தளம் கூட்டணி ஆட்சி நடைபெற்றது. கடந்த மாதம் ஐக்கிய ஜனதா தள தலைவர் நிதிஷ்குமார் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியுடனான கூட்டணியில் இருந்து விலகி மீண்டும் பாஜகவுடன் கைகோர்த்தார். கடந்த ஜனவரி 28ஆம் தேதி பீகாரில் பாஜக ஆதரவுடன் 9வது முறையாக நிதிஷ்குமார் முதலமைச்சராக பதவியேற்றார். இதையடுத்து பீகார் சட்டப்பேரவை நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஆட்சி மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு இன்று அம்மாநில சட்டப்பேரவையில் நடைபெற்றது. பீகார் சட்டப்பேரவையில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் நிதிஷ்குமார் அரசு வெற்றி பெற்றது. அதன்படி நம்பிக்கை வாக்கெடுப்பில் 129 சட்டமன்ற உறுப்பினர்களின் வாக்குகளை பெற்று பெரும்பான்மையை நிதிஷ்குமார் நிரூபித்தார். இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 125 உறுப்பினர்கள் வாக்களித்தனர். எதிராக 112 உறுப்பினர்கள் வாக்களித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டப்பேரவை கூட்டம் இன்று ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. அப்போது பேசிய ஆளுநர் RN ரவி, சட்டப்பேரவையில் கூட்டம் தொடங்கும் போதும் முடியும் போதும் தேசிய கீதம் பாட வேண்டும் என்ற எனது கோரிக்கை ஏற்கப்படவில்லை என தெரிவித்து வாழ்க பாரதம், வாழ்க தமிழ்நாடு, ஜெய்ஹிந்த் என கூறி தனது உரையை முடித்துக் கொண்டார். இதைத் தொடர்ந்து சபாநாயகர் அப்பாவு அரசு தயாரித்த உரையின் தமிழாக்கத்தை வாசித்தார். பின்னர் தமிழகத்தில் வெள்ளம் பாதிப்பு ஏற்பட்ட போது உரிய நிதியை மத்திய அரசு தரவில்லை. பிரதமர் நிதியிலிருந்து ஆளுநர் 50,000 கோடி ரூபாய் வாங்கித் தர வேண்டும் என கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், சவார்கர் வழியில், கோட்சே வழியில் வந்தவர்களுக்கு நாங்கள் இந்த சட்டமன்றத்தில் இருப்பவர்களும் கொஞ்சமும் சளைத்தவர்கள் இல்லை என கூறினார். பின்னர் உடனே சட்டசபையிலிருந்து ஆளுநர் ரவி வெளியேறினார். சட்டப்பேரவையிலிருந்து நடந்ததை குறித்து ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. அதில் உண்மைக்கு அப்பாற்பட்ட பல தகவல்கள் ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருந்தன. பதவியின் கண்ணியத்திற்கு மதிப்பளித்து ஆளுநர் பேரவையிலிருந்து வெளியேறினார். தவறான தகவல் இடம்பெற்றிருந்ததால் அரசு தயாரித்த உரையை ஆளுநர் வாசிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளதை தமிழாக்கத்தை சபாநாயகர் முடித்தவுடன் தேசிய கீதத்திற்காக ஆளுநர் எழுந்து நின்றார். சபாநாயகர் அப்பாவு ஆளுநரை வசைப்பாட தொடங்கியதால் அங்கிருந்து வெளியேறினேன். கோட்சேவை பின்பற்றுவர் என கூறி சபாநாயகர் ஆளுநரை விமர்சனம் செய்தார். சபாநாயகரின் விமர்சனம் அவையின் மாண்பை குறைக்கும் விதமாக இருந்ததே. உரைக்கு முன்பும் பின்பும் தேசிய கீதத்தை இசைக்க வேண்டும் என ஏற்கனவே ஆளுநர் கோரிக்கை வைத்திருந்தார். ஆளுநரின் கோரிக்கையை தமிழக அரசு நிராகரித்துவிட்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஆளுநர் உரையை முழுமையாக படிக்காமல் சென்றது தொடர்பாக செய்தியாளரின் கேள்விக்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி, தேசிய கீதம் இசைப்பது தொடர்பாக ஆளுநர் ஏற்கனவே சபாநாயகருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். கோரிக்கை நிறைவேற்றப்படாத காரணத்தால் ஆளுநர் உரையை புறக்கணித்துள்ளார். இது ஆளுநருக்கு அரசுக்கும் இடையே உள்ள பிரச்சினை. சட்டப்பேரவையில் அதிமுக எதிர்க்கட்சியாக உள்ளது. அதற்கு எதிர்க்கட்சித் தலைவராக நான் உள்ளேன். துணைத் தலைவராக அதிமுக சார்பில் ஒருமனதாக உதயகுமார் அவர்களை துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதுகுறித்து பலமுறை சட்டப்பேரவைத் தலைவரிடம் கோரிக்கை வைத்தோம். எதிர்க்கட்சி துணைத் தலைவராக RB உதயகுமார் அங்கீகரிக்கப்பட்டு அவருக்கு தேவையான இருக்கையை ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளோம். ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு காரணத்தை சட்டப்பேரவைத் தலைவர் கூறுகிறார். இனியும் எந்த காரணத்தையும் சொல்ல மாட்டார் என நாங்கள் நம்புகிறோம். மரபை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். மீண்டும் ஒருமுறை வலியுறுத்துவோம். அவரிடம் நல்ல பதில் கிடைக்கும் என நம்புகிறோம். அதை கடைபிடிக்க வேண்டும் எனினால் நாங்கள் வைத்த கோரிக்கையை அவர் நிறைவேற்றுவார் என நம்புகிறோம் என கூறினார். சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி அவரது நண்பரான கோபிநாத்துடன் லொகேஷன் பார்க்க இமாச்சல் பிரதேசம் சென்றிருந்தார். அப்போது கார் டிரைவர் டென்சினிக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு கார் கட்டுப்பாட்டை இழந்து சட்லஜ் நதியில் விழுந்து விபத்துக்குள்ளானது. சுமார் 200 அடி உயரத்திலிருந்து விழுந்ததில் கார் டிரைவர் டென்சின் அன்றே சடலமாக மீட்கப்பட்டார். அதிலிருந்து வெற்றியின் நண்பராக கோபிநாத் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மறுபக்கம் வெற்றியை தேடும் பணி நடந்து கொண்டே இருந்தது. இந்நிலையில் அவரை தேடும் பொழுது அவரது ஐபோன் மற்றும் அவரது உடைமைகள் எல்லாம் கிடைத்திருந்தது. அருகில் உள்ள பாறை ஒன்றில் மூளையின் திசுக்கள் கிடைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் 9வது நாளான இன்று விபத்து நடந்ததிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் சட்லஜ் நதிக்கரையில் அவரது உடலானது கண்டெடுக்கப்பட்டது. ஸ்கூபா நீச்சல் வீரர்களால் மீட்கப்பட்டுள்ளது என தகவல்கள் வந்துள்ளது. கண்டெடுக்கப்பட்ட அவரது உடலை அங்குள்ள காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலில் 6 தொகுதிகளை கொண்ட விருப்பப்பட்டியலை திமுக பேச்சுவார்த்தைகளுடன் விசிக அளித்துள்ளதாக தகவல் வெளியானது. அதன்படி சிதம்பரம், காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவள்ளூர், பெரம்பலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி தொகுதிகளை திமுகவிடம் விருப்பப்பட்டியலாக அளித்ததாக கூறப்பட்டது. இந்நிலையில் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர் சந்திப்பில் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன், கொள்கை சார்ந்து இயங்கும் திமுக கூட்டணி இந்தியா வரை விரிவடைந்து இந்தியா கூட்டணியாக உருவெடுத்துள்ளது. சட்டப்பேரவையில் ஆளுநர் நடந்து கொண்ட விதம் கண்டனத்துக்குரியது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் 4 தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளோம். 3 தனி தொகுதிகளுடன் ஒரு பொது தொகுதியிலும் போட்டியிட விருப்பம் தெரிவிக்கப்பட்டது. 4 தனி தொகுதிகள் கொடுத்து அதில் 3 தொகுதிகளை கேட்டுள்ளோம். அதாவது சிதம்பரம், விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவள்ளூர் தொகுதிகளில் 3 தொகுதிகளையும், மயிலாடுதுறை, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி ஆகிய பொது தொகுதிகளில் ஒரு தொகுதியும் ஒதுக்க கோரிக்கை விடுத்துள்ளோம் என தெரிவித்தார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.